ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அருள் தரும் உன் விஷிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். ஜெயராம் கிருஷ்ணானவருக்கு நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம் நமஸ்காரம். நமது கடந்த வகுப்பில் அன்னையின் சீடர் சுவாமி வாசுதேவானந்தர் அவருடைய நினைவு குறிப்பிலிருந்து நம்ம சில விஷயங்களெல்லாம் பார்த்துருந்தோம். கடைசியாக அவர் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு ஒரு அன்னையினுடைய சீடை, ஒரு சிஷ்யை தனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருந்திருந்தது. அதுக்கெல்லாம் ஏன் காரணம், அதுக்கெல்லாம் ஒரு வழி இல்லையா, இதெல்லாம் குருதேவருக்கு தெரிஞ்சே இதெல்லாம் நடக்குது, இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்களா அப்படிங்கிறலாம் பற்றி நம்ம பார்த்தோம். அம்மாவும் அதுக்கான பதிலெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம முன்வினை பயனில் நமக்கு தெரியாது என்ன மாதிரி காரியங்கள், அதனுடைய பலனை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா அப்படின்னு இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு கேட்கும்போது, அப்போது அம்மா சொல்கிறாங்க, இதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் சாஸ்திரங்களில் எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாஸ்திரம் சொன்னபடி முறைப்படி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணும்போது அதுக்கான தாக்கங்கள் குறையும், முழுசாக அது அழிஞ்சு போகலைன்னாலும் தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறத அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பரிகாரங்களை பற்றி நிறைய அவங்க சொல்லி கடைசியாக அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க, இந்த ஒவ்வொரு யாகம், யக்னம், தானம், தவம் இதெல்லாமே பரிகாரங்களிலே ஒரு அங்கம் போல இருக்குது. அதை நம்ம பண்ணும்போது அதுக்கான இது குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் எவ்வளோ விஷயங்களில் நிறைய பக்தர்கள், குருதேவர் குடும்பத்தில் சில பேர், அந்நியனுடைய குடும்பத்தில் சில பேர் இந்த பெரியவங்கள் சொல்லும்போது கூட அதை சரியாக அவங்க காதில் வாங்கிக்காமல் அதை அலட்சியப்படுத்துறதுனால பல பேருக்கு பல துன்பங்கள் வந்திருக்கு. அவங்க இறுதி வரையில் அந்த துன்பத்திலிருந்து அவங்களால் விடுதலை ஆக முடியல, விடுபட முடியாமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த அந்நியனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் வீட்லேயே எவ்வளவோ ஏராளமான பிரச்சனைகள். ஆனால் அவங்களால பல பேரால் அதிலிருந்து அந்த வெளியில் வரவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பந்தத்தில் மாட்டிக்கிட்டு அந்த சுயநலத்தால் அவங்களால அந்நியனுடைய மகிமையும் உணர்வில்லை, அதனால் பயனும் அடையலை. அதுக்கு மாறாக அன்னையை தேடி வந்த எந்தெந்த ஊரத்திலிருந்தோ தேடி வந்த சீடர்கள் அந்நிய மகிமை உணர்ந்து மிக குயிக்காக அவங்க வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள். ஸோ அம்மா கூறியபடி அந்த பரிகாரங்கள் செய்கிறது, சான்றோர்கள் பெரியோர்கள் சொல்கிறது கேட்காம இருக்கிறதுனால எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. இது குருமராஜோட லைஃப்லேயும் ஒரு நிகழ்ச்சி. குருமராஜோடைய மூத்த அண்ணன் ராம்குமார், அவர் தான் தட்சிணேஸ்வர கோயிலில் முதல் பூஜாரியாக இருந்து சாஸ்திரப்படி எல்லாம் பண்ணி கோயில் பூஜாரியாக இருந்து அப்புறம் திடீர்னு காலம் ஆயிடுறார்.
அவருக்கு கல்யாணம் பண்ணும்போதே, அவர் சின்ன வயசு இருக்கும்போதே அந்த அம்மையாருக்கு இந்த குணங்களில் சில பிரச்சனைகள் இருந்தது. அவர் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ எச்சரித்து பார்த்தார். இது ஒரு தெய்வீகமான வீடு, இங்கே மற்ற காரியங்களெல்லாம் பண்ண வேண்டாம், அபசகுணமாக ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. அந்த அம்மா அந்த பேச்சை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. அது எப்படி தாக்கம் ஏற்படுங்கிறது அவர் சொன்னார். இதனால் உன் வாழ்க்கைக்கும் ரொம்ப துன்பம், அப்புறம் அதுக்கு பின்னாலேயே துன்பம் வரும்னு சொல்லியிருந்தார். அந்த அம்மா அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல, வீட்டில் சில பிரச்சனைகளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெறுப்பு வர்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. கடைசி ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை பெற்றெடுத்துட்டு அடுத்த நாளில் அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ அவர் சொன்ன அந்த வார்னிங் அவன் எடுக்கலை, அவனுக்கு துன்பம் வரும்னு. அப்புறம் அந்த குழந்தை, அம்மா இல்லாத குழந்தை, குருதேவருடைய தாய் தான் வளர்க்குறாரு. குருதேவர் தான் கையில், அப்போ சின்ன வயசு, கையில் எடுத்து அவர் வளர்க்குறாரு. அப்போ அவங்க அண்ணாவை சொல்லி ஒரு வாட்டியாவது அந்த குழந்தைய நீங்கள் தூக்கி இது பண்ணுங்களேன்னா அவர் இல்லைங்கிறாரு. ஏன் உங்கள் குழந்தை தானே, ஏன் நீங்கள் தூக்கி இது பண்ணக்கூடாதுன்னா, நான் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பந்தத்தை எதுக்கு ஏற்படுத்தணும், இந்த குழந்தை ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு வேறு சொன்னார். அவருக்கு தெரியும் அந்த அம்மா அப்படி பண்ணால் அதுக்கு அடுத்தது செயின் ஆஃப் ப்ராப்ளம் எப்படின்னு. அப்போவும் யாரும் ஒன்றும் அதை பற்றி பெருசாக நினைக்கல. அப்புறம் குருதேவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தக்ஷிணேஷ்க்கு வந்துட்டார். தக்ஷிணேஷத்தில் ரொம்ப வருஷம் இருக்கும்போது இந்த பையன் இந்த குருதேவர் வீட்டில் இந்த அம்மாவுடைய வளர்ப்பில் மெதுவாக படிப்படியாக வளர்ந்து இப்போ 17 வயசு பையனாக வந்துடுறான். ஸோ அப்போ தக்ஷிணேஸ்வர் கோயிலுக்கு பூஜாரி ஒரு தேவைப்பட்டது. அதனால் இவன் பூஜாரியாகவே அங்கே தக்ஷிணேஸ்வர் கோயில் ராதாகாந்த கோயிலில் பூஜை செய்கிறார். குருதேவருக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல். அண்ணா ஒரு சாஸ்திரத்தில் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், ஜோஷியம் தெரிஞ்சவர். அவர் வார்த்தை எதுவுமே வீண் போகலை. இந்த பையன் பற்றி இப்படியெல்லாம் என்கிட்டே சொன்னார், அவன் ரொம்ப நாளில் இருக்க மாட்டான், நான் எதுக்கு அவனை அட்டாச்மெண்ட் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாரு. ஸோ இந்த பையன் பூஜை பண்ணுறார், ரொம்ப ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணுறார். அந்த கோயிலில் ராதாகாந்த கோயிலில் பூஜை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சிவன் கோயிலில் போய் பூஜை பண்ணுவார். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பஞ்சவடியில் போய் உட்காந்து தபஸ் பண்ணுவார். அப்புறம் தன்னுடைய சமையலை தானே சமைச்சு சாப்பிட்றாரு. ரொம்ப கடுமையான தவம். அவன் அந்த அளவுக்கு ஒரு மூச்சு பயிற்சி தவெல்லாம் பண்ணதுனால அவன் பூஜை பண்ணிட்டு வந்தால் தொண்டெல்லாம் வீங்கி இருக்குமாமா, வாயிலிருந்த ரத்தமெல்லாம் வருமாமா தொண்டையெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குருதேவரும் அங்கே தான் இருந்தார். அவர் சொல்கிறாரு, அந்த அளவுக்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. பட் குருதேவருக்கு தெரியும், நான் எது சொன்னாலும் அது நடக்காது, ஆல்ரெடி ஒரு இதனால் அதுக்கான இதை எழுதப்பட்டு விட்டதுங்கிற போல். அந்த கடுமையான தவத்தில் இருந்தால் சரி, அப்படியோடு இருந்ததப்பா இருக்கலான்னு சொல்லி விடும்போது குருதேவரோட இன்னொரு அண்ணா, செகண்ட் அண்ணா, அவர் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்கு வர்றாரு. குருதேவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வங்காளத்தில் ஒரு சில விஷயங்களெல்லாம் அவங்க ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. இந்த வியாழக்கிழமை மத்தியானம் எந்த ஒரு பயணமும் மேற்கொள்ள மாட்டாங்க பொதுவாக. அது அபசகுனமாக நினைப்பாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்த மாதிரி. அது மாதிரி மார்ச் மாதம் மிடிலிருந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் பொதுவாக எந்த ஒரு யாத்திரையோ அது ஒரு பெரிய பயணமோ அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த காலத்து வழக்கம் இப்போ மாறிப்போச்சு. ஸோ இந்த அண்ணா ராமேஸ்வர், குருதேவருடைய செகண்ட் அண்ணா ராமேஸ்வர்
ராம்குமார் மறைவுக்கு அப்புறம் ராமேஸ்வர் தான் குடும்ப பொறுப்பை எடுத்து பார்த்துட்டு வர்றார். அவர் சரி இந்த பையனுக்கு வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்கிறாரு. அப்போது மற்றவங்க குருதேவர் சொல்கிறாங்க, இந்த மாதம் வேண்டாம், இது ஒன்றும் நல்ல மாதமாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவரு காதில் வாங்கிக்கல. அதனால் என்ன, அதெல்லாம் நம்ம தெய்வத்தை வேண்டிட்டு போயிடலாம் அப்படி மாதிரி ஏதோ சொன்னார். குருதேவர் 2 வாட்டி சொல்லி பார்க்குறாரு, அவர் அதை சம்மதிக்கலை. சரி எது விதியோ ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஸோ அந்த பையனுக்கு கூப்பிட்டு போய் அடுத்த மாதமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண 1 மாதத்தில் பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. அவர் ஏதோ வைத்தியம் பண்ணி பையனை ஓரளவு ரெக்கவர் பண்ணி மறுபடியும் தட்சிணேஸ்வருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் குருதேவர் தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். ஜஸ்ட் அவரால் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு அளவுக்கு மீறி சொல்ல முடியல. பையன் திரும்பி வந்த இடத்துல மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள்லேயே உடம்பு முடியாமல் ஆகிடுது. சரி மறுபடியும் காமர்பூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஏதோ வைத்தியம் பண்ணி மறுபடியும் திருப்பி தட்சிணேஸ்வரில் இந்த கல்கத்தாவிலேயே கொஞ்சம் வைத்தியம் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்குறாரு. ஒரு 2 நாளுக்கு முன்னால் பையனுடைய கடைசி கட்டத்துக்கு முன்னால் குருதேவர் சொல்கிறார், அந்த ஹிருதயக்கிட்ட சொல்கிறார், ஹிருதய் முதல்ல ராம்குமார் தன்னுடைய அண்ணா எவ்வளோ சொல்லி பார்த்தார் சில விஷயங்களை, அந்த அம்மா அது சரியாக அதை கடைப்பிடிக்கலை, கேட்கலை. அதுக்கப்புறம் இந்த ராமேஸ்வர் இந்த பீரியடில் இவனை கூப்பிட்டு போக வேண்டான்னு வேறு சொன்னோம், கல்யாணம் கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு கூட சொன்னோம், அதுவும் கேட்கல. இப்போ விதி எப்படி ஆகுது ஆகட்டும்னு சொல்லி பார்த்துக்கோ, அவர் முன்னாள் இருக்க போகிறதில்லை போல இருக்குன்னு சொல்லி குருதேவர் சொல்கிறாரு. இந்த பையன் அந்த அளவுக்கு சாஸ்திர ஞானம் தபஸ்ஸு அவ்வளோ பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மனதை கவர்ந்த ஒரு பையன். அடுத்த ஒரு 3ஆவது நாளில் பையன் ரொம்ப கடைசி நேரம் வந்துடுது. குருதேவர் அவருக்கு கடைசியாக கிட்ட போய் அவருக்கு கங்கா தண்ணி கொடுத்து நாமத்தை சொல்ல வச்சு அவர் குருதேவர் மடியிலே அவர் காலமாயிடுறார். ஸோ இது குருதேவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். அந்த சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு இருக்குது. இந்த விஷயத்தை குருதேவருடைய அம்மாவுக்கு அவர் ரொம்ப நாள் சொல்லலை, நான் அந்த அம்மா ஏற்கனவே ரொம்ப பாதிச்சிட்ருக்காங்கன்னதுனால. ஸோ அப்போ குருதேவர் சொல்கிறார், சில விஷயங்கள் எல்லாம் பெரியோர் சான்றோர்கள் சொல்லும்போது சாஸ்திரங்கள் சொல்லுபடி ஓரளவு நம்ம பண்ணணும், இல்லைன்னா அதுக்கான அந்த பயனை அனுபவிச்சு ஆகணும். அந்த மாதிரி தான் இவ்வளோ ஆயிருக்கு, நான் சொல்லி கூட அவங்க கேட்கலங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரங்கள் இருந்தாலும் அது முறைப்படி நம்ம பண்ணாத பட்சத்தில் அது பலன் தராது. அதுக்கு இதெல்லாம் உதாரணம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா வாழ்க்கையில் குருதேவர் வாழ்க்கையில் எல்லாம் நடந்திருக்கு. அது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடம். முடிஞ்ச வரைக்கும் எதுக்கு இந்த கோயில் போகிறது, சாஸ்திரம் படிக்கிறது, நல்ல ஒரு இணக்கம், இதெல்லாம் எதுக்குன்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சு இந்த ஜென்மத்திலேயாவது முடிஞ்ச வரைக்கும் நல்லா இருந்தால் இந்த ஜென்மத்திலோ இல்லை அடுத்த ஜென்மத்திலோ ஒரு இதனிருந்து ஒரு பிணிவிலிருந்து ஒரு விடுபட்டு அது இறைவன் பாதத்துக்கு செல்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்புங்கிறத குருதேவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பார்க்கணும். இந்த வாரம் குருதேவர் அந்நியருடைய இன்னொரு சீடர் சுவாமி கௌரீஸ்வரானந்தர்ன்னு சொல்லி அவருடைய 10 குறிப்புகளிலிருந்து சில பார்க்கலாம். இவர் அந்நியனுடைய கிராமத்து ஜெயரம்பாடியிலிருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். 7ஆவது வகுப்பு படிக்கும்போது அவங்களுடைய உறவினர்கள் ஒரு முறை ஜெயரம்பாடிக்கு அண்ணியை பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. இவன் பேர் ராம்மாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இதான சாமி. மகாராஜுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராம்மாய் மகாராஜ் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துருப்பேன். மகாராஜ் அண்ணனுடைய சீடர். அவர் அந்த 7ஆவது படிக்கும்போது கூட்டிகிட்டு போகும்போது வழியிலெல்லாம் கேட்பான், எல்லாம் டு அன்னை டிவைன் மதர்
உலகத்தன்னைன்னு சொல்லி ஏதோ அவங்க சொல்லிட்டு போக போக இவன் சொன்னால் அவனோட மனசுக்குள்ளே ஒரு இமேஜ் பண்ணிவிடுவான். ஓ அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க, ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க, 2 பேர் பக்கத்தில் விசிறி வீசி எல்லாம் பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும். எப்படி நம்ம கோயிலில் பராசக்தி வரும் அப்படி தான் இருக்கும் போல இருக்கும். சின்ன பையன் தானே நினச்சிட்டு அப்படி போகிறான். போகும்போது ஒரு குடிசை வீடு, மண் வீடு, வாசலில் ஒரு அம்மா தொடப்பத்தால் எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் கூட வந்து சொல்லி இதுதான் நம்ம அம்மா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு உடனே ஷாக் ஆகிடுது. என்ன இது, நான் ஏதோ ஒரு அம்மானா அப்படி ஒரு அம்மா அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். சரி பார்க்கலாம் சொல்லிட்டு சின்ன பையன் ரொம்ப புத்திசாலி. அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் உட்காருங்கோ, நான் கை கால் அலம்பிட்டு வர்றேன், அப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதம் சாப்பிட்லான்னு. அதே போல் கூப்பிட்டு வந்தவங்களும் இவனுக்கு சொல்லி வர்றாங்க. வந்த இடத்துல அவன் எல்லாம் சுற்றி வச்சு கவனிக்கிறான். இது என்ன இது, அம்மா பெருக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையா அம்மா வீட்டில், இது என்ன இது இப்படி. சின்ன பையன் அந்த க்யூரியாசிட்டியில் சொல்கிறேன். அப்போ கூட வந்தவன் சொல்லி கொஞ்சம் நேரம் கம்மன் இரு, போக போக உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு அவர் தலையில் ஒரு குட்டி அவனும் சரி அப்படின்ட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. அப்புறமா அம்மா கிட்ட போய் நமஸ்காரம் அவங்க பண்ணக்கப்புறம் இவன் போய் நமஸ்காரம் பண்ணுறாரு. அம்மா இவனை பார்த்து தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பேர் கேட்குறாங்க. இவன் சொல்கிறான். அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்காங்க, இது யார், பையன் யாருன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் சொல்லி பதன்கஞ்சுன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அதனுடைய ஸ்கூலில் படிக்கிறான். அவனுடைய ஹெட்மாஸ்டர் பிரபோதன்னு சொல்லி அவங்களுடைய ஹெட்மாஸ்டர் அந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லும்போது அம்மா சொல்லுவோம், அந்த பிரபோத்துடைய மாணவனா, சரி சந்தோஷம், நீ மறுபடியும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இப்போ நினச்சிக்கோ, அந்த பிரபோத்துங்கிறவன் அந்த காலத்தில் அந்த இடத்துல ரொம்ப படித்தவன், அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், அம்மா கிட்டே தீட்சை வாங்கினவர். ஸோ இவன் நினச்சிருக்கான் ரொம்ப பெரிய ஆளானதுனால தான் அம்மா அவனை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். பட் அப்படி கிடையாது, அம்மாவுடைய சீடராக இருந்ததுனால தான் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அது நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவன் அம்மா கிட்ட பார்க்குற, எட்டி தூரத்துலேருந்து பார்க்குறான். ஏதோ ஒரு அட்ராக்ஷன், அம்மா மறுபடியும் வான்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு பார்க்குறான். அவன் முதல்ல இமேஜ் பண்ண அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு ஏராளமான வித்தியாசங்கள் இருந்தாலும் அது என்னமோ அம்மாவுடைய அந்த அருள் முகம் அவனுக்கு மறக்கவே இல்லை. அவன் டே நைட்டு அம்மா பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் சனிக்கிழமை வந்த உடனே வீட்டுக்கு சொல்லிவிட்டு போகிறேன், நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இந்த ஹெட்மாஸ்டருக்கு சொல்லிவிட்டு போகிறேன். அவங்களும் சரி அம்மா வீட்டுக்கு தானே போகிறாங்கன்னு வந்து அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் வந்துட்டேன், இந்த தங்குறேன் அப்படிங்கிறேன். சரி நல்லதுடா நீ இரு அப்படின்னு சொல்லி அம்மா இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, வாரத்தில் சனிக்கிழமை ஆனோடனே வீட்டிலேருந்து ஒரு டவலு, அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவையான ஒரு புஸ்தகத்தை ஒரு பையில் சுற்றிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துவிடுவான். சனி ஞாயிறு இருந்து திங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவான். இது தொடர்ந்து நடந்த வருஷக்கணக்காக அப்படியே ஆகிப்போச்சு. அவன் அந்த அளவுக்கு அம்மா கிட்டே க்ளோஸ் ஆகிட்டான். எல்லாருக்கும் அந்த பையன் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவன் அம்மாவுக்கு வேணுங்கிற பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுவான், காய்கறி நறுக்குவான், சப்பாத்தி நைவேத்தியத்துக்கான எல்லா வேலையும் குயிக்காக கற்றுப்பான். ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அம்மா கூட நிறைய பேர் இருந்தாங்க, இருந்தாலும் இவனுக்குன்னு சொல்லி கொடுக்கறது அம்மா சொல்லியிருக்குங்க. இதில் விசேஷம் என்னன்னா, அம்மாவுடைய சீடர்கள் பல பேர் அம்மாவோட ரெமினிசன்ஸ் எழுதும்போது இது எல்லாரும் அவங்களுக்கு இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏராளமான பேருக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கை எழுதும்போது அம்மா எனக்கு இப்படியெல்லாம் கொடுத்தாங்க என்ன பண்ண வச்சாங்கங்கிற. ஸோ இவனும் அதில் ஒரு பாக்கியம் பெற்றவன். அந்த அளவுக்கு அம்மாவுடைய பூஜைக்கான ஏற்பாடு அவ்வளோ நல்லா பண்ணிவிடுவான். அதனால் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் இவனுக்கு மனசுக்கு இவன் பார்க்குற நிறைய பேர் வெளியிலேருந்து தூரத்துலேருந்து வேலூர் மட்டத்துலேருந்து நிறைய பேர் வந்து அம்மாக்கிட்ட தீட்சை வாங்கிட்டு போகிறாங்க, மந்திர தீட்சை வாங்குறாங்க. அப்புறம் எவ்வளோ விசேஷங்கள் நடக்குது. இவன் அதெல்லாம் பார்க்குற இவனுக்கு அதுக்குள்ளே வயசு 14-15 ஆகிடுது இவனுக்கு. அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருப்பான். அப்போ யோசிக்கிறான், எல்லோரும் தீட்சை வாங்கி போகிறாங்களே, நானும் வளர்ந்துட்டேன்னு எனக்கும் தீட்சை அம்மா கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு
அங்கே அம்மாவுக்கு சேவை பண்ணுற இன்னொரு பெண்மணிக்கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா பாருங்கம்மா, இத்தனை பேர் தீட்சை வாங்கி நீங்கள் எல்லோரும் அம்மாக்கிட்ட தீட்சை வாங்கி நீங்கள் எல்லாம் சாதனை பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கும் ஆசை, அம்மா கேட்டால் அம்மா தீட்சை தருவாங்களா அப்படிம்பாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறேன், அம்மா கண்டிப்பாக தருவா, ஏன்னா நீ ஒரு சனிக்கிழமை வராமல் இருந்தால் அம்மா 1000 முறை உன்னை பற்றியே கேட்டுட்டு இருப்பான். என்ன ஆச்சு, இந்த ராமாய்க்கு என்ன ஆச்சு, அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சோ என்னமோ தெரியல, இன்னொரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் சொல்லுவான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நல்லா படிக்கிற பையன் கெட்டிக்கார, அதனால் படிப்பில் ஆர்வம் தாயை மறந்துட்டான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ அவனுக்கு உடம்பு முடியல போல் இருக்குது, மறுபடியும் அதனால தான் வரல, இல்லைன்னு வராமல் இருக்க மாட்டேன், இப்படி உன்னை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்கப்பா, நீ அடுத்த வாட்டி வர்ற வரைக்கும் உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, அதனால் நீ கேட்டு அம்மா தீட்சை தராமல் இருக்க மாட்டாங்க, வேணா கேட்டுப்பாரு அப்படிம்பாங்க. ஸோ இவன் மனத்தை திடம்படுத்திக்கிட்டு போய் அம்மா பூஜை பண்ணும்போது போய் நிற்பான், என்ன பண்ணணும், எனக்கு தீட்சை வேணும்மா அப்படிம்பா. ஓ அப்படியா, ஆர்வமாக இருக்கான்னு, சாமான் அங்கேயே உடனே உட்காருன்னு சொல்லி அம்மா அவனுக்கு தீட்சை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. தீட்சை நல்ல ரிச்சுவல் வழக்கமாக நடக்கிற மாதிரி அம்மா அந்த காலத்துலலாம் ஒருத்தர் 2 பேர் 3 4 பேருன்னு அப்படி தான் தீட்சையெல்லாம் நடந்துட்டு. அம்மா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நீ இறை சிந்தனைன்னு சொல்லிவிட்டு அம்மாவை கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு பேரை சொல்லி குறிப்பிட்டதை சொல்லி, இதுதான் உன்னுடைய இஷ்ட தெய்வமா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் சொல்லி, எனக்கு அப்படி ஒன்றும் குறிப்பிட்டதை எனக்கு சொல்ல தெரியலையாம்மா அப்படின்னு. இல்லை, உனக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும், எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் உனக்கு பிடிச்ச தெய்வம் இதுதானா அப்படின்னு. ஆமாம், நம்ம குழந்தைங்களுக்கு கேட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்லும், முருகர் எனக்கு பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும், இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்மனை பிடிக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லி அம்மா கேட்கும், இந்த தெய்வம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்க. ஆமாம், ஆனால் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தக்கப்புறம், உங்ககிட்ட வந்தக்கப்புறம் எனக்கு எல்லா தெய்வமும் ஒன்றா தான் தோணுதம்மா, எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப ஒன்றும் தோணல, எல்லா தெய்வமும் அவர்கிட்ட இருக்கிற தெய்வ அம்சங்களை தான் போல தான் தோணுதுங்கிறார். ஓ அப்படியா, சரின்னு சொல்லிவிட்டு அம்மா குறிப்பிட்ட இதை சொல்லி, இந்த மந்திரம் இது மூலியமாக உனக்கு இந்த மந்திரம் சொன்னால் உனக்கு பிடிக்குமான்னா, ஆமாம் அது எனக்கு பிடிக்குங்கிறாங்க. அதுபடி அம்மா அவனுக்கு மந்திர தீட்சை பண்ணி வச்சு, அது எப்படி ஜபம் பண்ணணும் கையிலங்கிறது சொல்லி கொடுத்து, அந்த முறையான விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் கீழே தீர்த்து எடுத்து அவன் தலைமையில் தெளித்து, உன்னுடைய முன்வினை பாவம் வினைகளெல்லாமும் அழிஞ்சு போகட்டும், இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரியாமல் பாவ வினைகளும் எல்லாம் அழிஞ்சு போகட்டும்னு சொல்லி அம்மா தண்ணி தெளித்து தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது. அது என்ன ஆகுதுன்னு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியுதில்லை. ஸோ அம்மா தான் கையாலேயே அதை தெளித்து அந்த வினைகளை அப்படியே அழிக்கிறாங்க. அது அவ்வளோ பவர் பாருங்கப்பா. அவனுக்கு ஏதோ ஆச்சு, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஸ்டில்லாக உட்காந்துருப்பான். அப்புறம் அம்மா, சரி இது நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு, சரி இப்போது பிரசாதம் சாப்பிடவான்னு அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அவன் வெளியில் வந்தோடனே இவனை தீட்சைக்காக அனுப்பி வச்ச இன்னொரு மகாராஜ் இருப்பார், ஞான மகாராஜன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரப்பா தீட்சையெல்லாம் ஆச்சான்னு. ஆச்சு. அதை தட்சிணை கொடுத்தியா, குரு தட்சிணை கொடுத்தியான்னு. என்கிட்ட இந்த காசு, சனிக்கிழமைனா நடந்து போகிற, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூல்லேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டில் ஸ்கூலுக்கு வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறேன், என் கையில் எது காசு, எனக்கு காசை பார்த்து எத்தனையோ நாள் ஆச்சு, எனக்கு எது தட்சிணை கொடுப்பேன். சரி இருன்னு சொல்லி அவர் உள்ளே இருந்த சில காயின்ஸில் கொண்டு வந்து, இன்றைக்கி நல்ல நாளில் நீ கொடுக்கணும், தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கர்ச்சியில் துணியில் கொடுக்க சொல்கிறாரு. இவன் கிட்டே போகிற கதவு கிட்ட அம்மா இன்னும் பூஜையில் இருப்பாங்க. போய் நிற்கிற, என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது காசை காட்டுறாரு. உனக்கே அது காசு அப்படின்னால, இல்லை அவங்க கொடுத்தாங்க, குரு தட்சிணை கொடுக்கணுன்னாரு. சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காரு. அப்புறம் பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு
தன்னுடைய தட்டிலிருந்து கொஞ்சம் பிரசாதத்தை போட்டு இவன் மனசில் நினைப்பேன், அம்மாவுடைய பிரசாதம் கிடைச்சா நல்லா இருக்குமேங்க. அது பிரசாதமும் கிடைக்குது. சாப்பிட்டுட்டு இனிமேல் இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறாங்க. அந்த கட்டத்தில் இவனுக்கு 15 வருஷம் ஆகும்போதே இவனுக்கு இந்த கார்டனிங்கில் ரொம்ப ஆர்வம். அவன் பார்க்குறான், குருதேவர் பூஜைக்கு கூட சில நாட்களில் பூ இல்லாமல் ஆகி போயிடுது ஜெயராம்பாடியில். அம்மாவுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க, பாரு இன்றைக்கி பூஜைக்கு கூட பூ இல்லாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி துளசி இலையும் சில வெல்வ இலையோ வச்சு பூஜை பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் சூழ்நிலை இருந்திருக்கு. இவன் என்ன நினச்சா, அம்மாக்கிட்ட பெர்மிஷன் கேட்டாமல் நான் கொஞ்சம் செடி, எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது, நான் கொஞ்சம் பூச்செடி வச்சு நான் பார்க்குறேன்னுங்கிறேன். சரிப்பா, ரொம்ப நல்லது அப்படின்னு. இவன் உடனே ஸ்கூல் முடித்து வந்தோடனே கடகடான்னு மம்மிட்டு எடுத்து அதெல்லாம் பண்ணி ராத்திரி வரைக்கும் பண்ணி இந்த மாதிரி பண்ணி ஒரு மாதத்துலேயே சில வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸை போட்டுவிட, செடி போட்டு நல்லா பூ வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை இந்த நந்தியாவட்டா பூ எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அப்புறம் அரளி, இந்த 2 பூ ரொம்ப நல்லா வந்துடுச்சு. யாரோ சொல்லி இந்த பூ ரொம்ப நல்லா வந்திருக்கு, குருதேவர் பூஜைக்கு ரொம்ப நாளாக பூ இல்லாமல் இருந்திருக்கு, இதை பறித்து போடலாமான்னு யாரோ போக போகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஐயோ வெயிட் பண்ணு, இது அந்த பையன் போட்டது, ராமாய் போட்ட பூச்செடி, இது எப்படி பூத்திருக்குன்னு அவன் கண்ணால் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம பறிக்கலான்னு. இவன் சனிக்கிழமை வர்றான். அது வரைக்கும் பூ பறிக்க அம்மா யாரும் விடலை. சனிக்கிழமை வீட்டில் பேகை வச்சு அம்மா நமஸ்காரம் பண்ணோன்னே, அம்மா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நேராக கார்டனுக்கு கூப்பிட்டு போய், இதை பாரு நீ வச்ச செடி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. அவனுக்கும் ஒரு சந்தோஷம், அவன் அம்மாவுடைய சந்தோஷம் பார்த்து அவனுக்கு சந்தோஷம். நீ கையை பிடிச்சி பாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு பாரு சொல்லி அம்மாவை ஒரு கூடை கொடுத்து, நீயே உன் கையால் பறி அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அவன் ஃபுல்லாக பூ பறிக்கிறான். அதை வச்சு அம்மா பூஜை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இவன் சொல்கிறான், அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம், குருதேவருக்கு நம்முடைய தோட்டத்திலேயே ஒரு பூ பண்ணி பறித்து போடுறது, அதில் மாலை கட்டுறது எவ்வளோ சந்தோஷங்கிறத அவன் ரொம்ப திருப்தி ஆகுது. இவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், நம்ம சசி மகாராஜ் நம்முடைய ஆரம்ப காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாராநகர் மடத்தில் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது பூஜைக்கு பூ கிடைக்காமல் இருக்கும். இவர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஒரு காட்டு பகுதிக்கு போய் சில பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா பக்கத்தில் கார்டன் இருந்தாலும் யாரும் இவங்களை அலோவ் பண்ணுறதில்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு பூவை பறித்து சசிமராஜ் தான் ரொம்ப ஒரு விடாப்பிடியா பூ வேணும்னு எப்படியோ வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவார் காட்டுக்கு போனாலும். அது ஒவ்வொரு முறை அந்த பூவெல்லாம் அவருக்கு அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சக்கப்புறம் அலங்காரம் பண்ணக்கப்புறம் அந்த கூடையை ஒரு ஓரமாக ஆணியில் மாட்டுறாங்க. மாட்டும்போது ஒவ்வொரு முறையும் குருதேவர்கிட்ட வேண்டுறாரு, குருதேவன் உன்னுடைய பூஜைக்காக ஒரு சின்ன ஒரு இடத்த கொடுத்தா நானே என் கையால் பூ செடி வச்சு உனக்கு மாலையெல்லாம் பண்ணி நான் போடுறேன்னு இந்த அருள் செய்யன்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோடு வேண்டுவாராமா. நாள் கணக்காக வேண்டுவாராமா. பக்கத்தில் சுவாமி விசுத்தானந்தஜி விரஜானந்தி அதை பார்த்து இவங்களுக்கு கண்ணீர் வருது. எவ்வளோ ஒரு சின்ன இடம் கூட, எனக்கு ஒரு சின்ன இடம், ஒரு 10 செடி போட்டு அதில் பூ வச்சு உனக்கு பூஜை பண்ணுறேன், மாலை கட்டுறேன்னு இவ்வளோ நாளாக கேட்குறாரே, அந்த அளவுக்கு சசிமர கெஞ்சி இருக்கிறாரு. அந்த கெஞ்சதில் என்னமோ தெரியல, இன்றைக்கி வேலூர் மடத்தில் பார்த்தா ஆயிரக்கணக்கான பூத்துக்கொள்ளும். இந்த மடத்துலேயும் ஆயிரக்கணக்கான சசிமர இடம். நம்முடைய மடங்களில் இன்னைக்கு பூ இல்லாத மடங்களே கிடையாது, எங்கே பார்த்தாலும் பூ தான். ரேதர் கொரோனா டைமில் நீங்கள் யாரும் பார்த்துருப்பீங்க தெரியல, அந்த சூழ்நிலை நல்லா இருந்ததுனால தெரியல, மேலே கோயிலிருந்து பார்த்தா முழுக்க பூவால் பூ கார்பெட் போட்ட மாதிரி செடியில் பூ வந்திருக்கு. அவ்வளோ பியூர் ஏர், பியூர் இதாக இருந்தேன், பொல்யூஷன் இல்லாதனால எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவ்வளோ பூ இங்கே இருக்குது. வேலூர் மட்டும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு. அன்றைக்கி அவங்க பண்ண அந்த பிரார்த்தனையுடைய பலன் இது. அந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவும் சொல்லுவாங்க,
இந்த பாரு, எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியலையா, நீ அதிகம் கொஞ்சம் போடுவோம்பாங்க. அம்மாவுக்கு மல்லிகைப்பூ பிடிக்குன்னு அம்மாவே சொல்கிறாங்க. முடிஞ்சவங்க நீங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அம்மாவுக்கு அந்த பூ இது இவன் பையன் படுத்து அந்த சந்தோஷப்படுறான். அப்புறம் இவன் 1-2 செடி வைக்கிறான், மரம் வைக்கிறான், வாழை மரம் வைக்கிறான், அதுலேருந்து காய் வருது, அம்மாவுக்கு சந்தோஷப்படுவான். அப்புறம் ஒரு முறை அவன் வரும்போது ஒரு நெல்லி மரத்தில் பழம் எல்லாம் தொங்குது. இவன் தனித்தனியாக பழமாக பறிக்காமல் அந்த செடியோடு உடச்சி வந்து அம்மாக்கிட்ட கொடுக்குறான். அம்மா பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது, ஒரே செடி இல்லைங்கிறான். அம்மா வாங்கி பார்த்துட்டு ஒரு முத்தில் சந்தோஷம் தப்பா இருந்தாலும் செடியை நீ உடைக்க கூடாது, பழமாக நீ பறித்து வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, அந்த நெல்லி மரத்துக்கு கீழே 33 கோடி தேவர்கள் வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அது கீழே உட்காந்து ஜப தியானம் செய்தால் மிகப்பெரிய பலனை தரும் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பட் நமக்கு அந்த வாய்ப்பு எப்படிக்கு தெரியல. வீடு இருக்கிறவங்க, கார்டன் இருக்கிறவங்க நெல்லி மரம் போட்டுக்கலாம், உட்காந்து ஜபம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அம்மா சொல்கிறாங்க. நெல்லி மரத்துக்குள்ள ஆன்மீக சாதனைக்கு அவ்வளோ துளசி கார்டனு, நெல்லி மரம்லாம் எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு அம்மா, இனிமேல் நீ அந்த இதோடு உடைக்க வேண்டாம் அப்படி பண்ணும்பாங்க. அப்புறம் ஒரு நாள் கார்டனில் வேலை பண்ணிகிட்ருப்பாங்க 2-3 பேர். அம்மா கூப்பிட்றாங்கப்பா, சாப்பிட்ற நேரமாச்சு வாப்பா அப்படிங்க. கூட வந்த இன்னொருத்தர், அவர் கொஞ்சம் மூத்தவர், ஞான் மகாராஜன்னு சொல்லி, அவர் அம்மாவுக்கு சொல்கிறாரு, அம்மா இன்னொரு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 1/4 மணி நேரத்தில் வேலை முடிச்சுவிட நம்ம வந்துடுறோம். நாங்கள் இதில் ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமும் இவங்க வரல. அம்மா மறுபடியும் வந்து கூப்பிடுறாங்க, என்னப்பா பிரசாதம் எடுத்து வச்சாச்சு, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் பண்ணிக்கோ, சாப்பிடலாம் அப்படின்னு வேலை பண்ணலாம் போது அப்போவும் அவன் விடலை. 3வது முறை அம்மா வந்த உடனே இந்த ராமாய மரம் அது மம்மட்டி தூக்கி போட்டுட்டு அம்மா கூப்பிட்றாரு. 3 முறை கூப்பிட்டு போகலைன்னு அது தப்பாயிடும்னு சொல்லி ஓடி வருவான். வந்த உடனே அப்படியே கை கால் அலும்பிட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அம்மாவுடைய தம்பி பொண்ணு ஒருத்தி, நளினின்னு சொல்லி ஒரு பொண்ணு, நம்ம தெரியும். அம்மா அது ஒரு கொஞ்சம் இதான புத்தி சுவாதனில். இவன் அப்படியே கார்டன்லேருந்து வந்து சும்மா கை கால் கழுவிட்டு உட்காந்து சாப்பிட்றது பார்த்து அந்த அம்மாவுக்கு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோபம். அம்மாக்கிட்ட இவங்ககிட்ட சண்டை போடுற, என்ன இது அவன் குளிக்காமல் சாப்பிட்றான்னு, இது எப்படி நியாயம் அப்படின்னு ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறா அந்த பொண்ணு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் நம்முடைய கார்டன் தோட்டத்தில் தான் பண்ணியிருக்கா, அவன் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த பசியாரிட்டுக்கப்புறம் போய் வேலை பண்ணிவிட்டு அப்புறம் குளித்து பூஜை பண்ணிவிடுவான், நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டான்னு. இருந்தால் அந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை. இது எப்படி, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி, இதெல்லாம் அசுத்தமாகுதா இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மா எகெயின் சொல்கிறாங்க, பாருமா, உன்னுடைய மனசை நீ தான் அசுத்தம் பண்ணி வச்சுருக்க, அதனால தான் நீ எல்லா இடத்துலையும் அசுத்தத்தை பார்க்குற. இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. மனசு தூய்மையாக இருந்துட்டால் மற்றது எக்ஸ்டர்னல் திங்ஸ் வச்சு நீங்கள் ஒன்றுமே நீ இடம் போட வேண்டான்னு அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த நளினி அந்த தூய்மையாக இருக்கணும்னு சொல்லியே வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமையாமல் போயிடுச்சு. அம்மா எவ்வளவோ எச்சரிக்கை பண்ணுறாங்க. அதை ஒரு வாட்டி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு முறை ஏதோ அவள் வெளியில் போயிட்டு வரும்போது ஏதோ காக்கா கொஞ்சம் அசிங்கப்படுத்திடுச்ச போல் இருக்குது. ரொம்ப குளிர் அங்கே. டிசம்பர் ஜனவரி வங்காளத்துலலாம் 4 டிகிரி 5 டிகிரி வரும், அவ்வளோ பனி இருக்கும், கோல்டு. இப்போ எதுவும் வெளியில் போய்ட்டு வரும்போது காசு அடுத்து பண்ணிடுச்சு. இந்த பொண்ணு அந்த நேரத்தில் நான் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை. அம்மா சொன்னாங்க, அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம்மா, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஒரு கை குழந்தை வேறு இருக்குது, உனக்கு உடம்புக்கு வந்து அந்த குழந்தைக்கு வேறு உடம்புக்கு வந்துடும், நீ அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், நீ கொஞ்சம் கை கால் கழுவிட்டு துணியை மாற்றிக்கொண்டு போனால் அந்த பொண்ணு குடாப்படியாக பண்ணுறாங்க. கடைசி பெரிய சண்டை ஆகி போயிடுது. கடைசி அம்மா சொல்கிறாங்க, உனக்கு உண்மையிலே நீ தூய்மை ஆகணுன்னா நீ என்ன தொடு போதும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன தொட்டுடு, நீ கங்கையில் குளித்த மாதிரி தூய்மை ஆகிடுவேன், நீ என்ன தொடுன்னு சொல்கிறாங்க.
அந்த அளவுக்கு அம்மாக்கிட்ட அவள் ஆர்கியூ பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த புனித இருக்கணுங்கிறது நியாயம்தான். அதுக்காக ரொம்ப தூரத்துக்கு போனால் அதுவே ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அது அம்மா ரொம்ப தெளிவாக அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா உத்போதனில் ஒரு நாள் அம்மாவுடைய துணி எல்லாத்தையும் இவன் பொருள், பூஜை பொருள் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ராமாயி மகாராஜ் ஊருக்கு போகிறதுக்காக, ஜெயரம்படிக்கு வர்றதுக்காக இதை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவன் சொல்கிறாரு, அவன் எல்லாம் வைக்கும்போது ஒரு சின்ன ஒரு கவரில் ஒரு பழைய கிழிஞ்ச ஒரு பட்டுப்புடவை ஒன்று இருந்தது. அப்படி எடுத்து பார்த்தா எல்லாமே ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு. அப்போ அவன் காட்டுற அம்மா விட்டுக்கிட்ட, அம்மா ஏதோ ஒரு கிழிஞ்ச புடவை இருக்குது, நான் இதை தூக்கி போட்டு விட்டுமா அப்படிங்கிறான். எதப்போ காட்டுறாங்க, அம்மா காட்டுறாங்க. இவன் காட்டும்போது, ஐயோ அது தூக்கி எறிய வேண்டாம், அது என்னுடைய அன்பு குழந்தை நிவேதிதை எனக்கு கொடுத்தது, 10 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தது, நான் உபயோகப்படுத்தினதுக்கப்புறமும் அதை தூக்கி எறியக்கூடாதுன்னு நான் கவரில் போட்டு வச்சுருக்கேன், அவன் அன்பாக எனக்கு கொடுத்துருக்கேன், நான் அதை எரிய மாட்டேன், வேண்டான்னு வச்சுக்கோன்னு இருக்காங்க. பெராப்ஸ் இன்னும் கூட அது வேலூர் மட்டு மியூசியத்தில் இருக்கலாம், தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அன்போடு அந்த பொண்ணு கொடுத்ததை நான் எரிய மாட்டேங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய இது. அப்போது அதை பற்றி சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க, நரேன் விவேகானந்தர் அவர் மேல நாடுகளெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நிவேதிதை வருவாங்க. இந்த பாரத கலாச்சாரம் வேறு, அதுவும் இந்த அம்மா வாழ்ந்த சூழ்நிலை வேறு, இது எல்லாத்துக்கும் அவள் எப்படி அடாப்ட் ஆகி அவள் மூலியமாக எப்படி காரியத்தை சாதிக்க முடியும், நல்லது பண்ண முடியும்னு சாமிஜி ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தார். அப்புறம் சாமிஜி மனசுக்கு தோணிச்சு, ஃபஸ்ட்டு அம்மா நிவேதிதையை ஏற்றுக்கிட்டா இந்த இந்தியா அவளை ஏற்றுக்குவோம், அதனால் முதல்ல அம்மாக்கிட்ட அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தர் ஷீடர் விட்டு முதல்ல அம்மாக்கிட்ட ஃபஸ்ட் டைம் அனுப்பி வைக்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஒரு இதாக இருந்தார், அவ்வளோ ரிச்சுவல் இதில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவளை பார்த்த உடனே புரிஞ்சுக்குப்பாங்க. இந்த மாதிரி நரேன் அனுப்பி வச்சுறாரு, நரேன் கூட தான் வந்தார். அம்மாவுக்கு விஷயம் தெரியும், இருந்தாலும் முதல் முறையாக அந்த ஒரு மேலநாட்டு பெண்ணை சந்திக்கும்போது அந்த காட்சி அவர் எழுதுகிறாரு. அம்மாக்கிட்ட நிவேதிதை கஷ்டப்பட்டு போய் நமஸ்காரம் பண்ணும்போது தூரத்துலேருந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. அப்போல்லாம் கிட்ட விட மாட்டாங்க. பார்க்கும்போது அம்மா கூப்பிடுவாங்க, கிட்டவா மகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போவே இவளுக்கு மனசுக்கு ஒரு தைரியம், அம்மாவே எனக்கு நேராக கூப்பிடுறாங்கன்னு. கிட்ட போனோடனே உன் பேர் என்ன அப்படிங்கிறான். அவன் சொல்லுவான், மார்கரெட் எலிசபெத் நோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பேர் கொஞ்சம் பெருசு, ஐரிஷ் உமன். இன்னொரு வாட்டி சொல்லுவான் அப்படிங்கிறான், மார்கரெட் எலிசபெத் நோபல் அப்படின்னு அவருடைய அந்த ஆக்சென்ட்டில் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அது பாருமா, அம்மா பெங்காலியில் தான் பேசுகிறாங்க, பக்கத்தில் சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியல, பேர் வேறு பெருசாக இருக்குது, நான் மகளேன்னு ஒன்று கூப்பிடட்டுமா அப்படின்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஷல் ஐ கால் யூ as your dear daughter அப்படின்னு சொன்னால். அப்போ உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது போதும்மா, நீ அப்படியே கூப்பிடுங்கோன்னு. கடைசி வரைக்கும் அதே பேரில் தான் கூப்பிட்டுட்ருப்பாங்க, மகளே. அவன் வந்தாலே மகளே மகளே அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு அதை சொல்லி நிவேதிதா பின்னால் எழுதுகிறாங்க. ரொம்ப அம்மா பற்றி எழுதும்போது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சாமிஜிக்கிட்ட திருப்பி போகிறாங்க. போன உடனே எல்லாம் சொல்லும்போது சாமிஜி சொன்னார், என்னுடைய காரியம் இதாச்சு, ஒன்று அம்மா ஏற்றுக்கிட்டா இந்த இந்தியா ஏற்றுக்கும், இந்த உலகம் ஏற்றுக்கும், இன்னொன்று பயப்பட வேண்டியதில்லை, அவனுக்கு வேணுங்கிற அசைன்மெண்ட்டை மட்டும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிஜிக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு அலாட் பண்ணுறாரு, சேவை அலாட் பண்ணுறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நிவேதிதை இனிஷியல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களை அப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. நிவேதிதை ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க முயற்சி பண்ணும்போது அதை தடங்கல் பண்ணாங்க. அவள் சாமிஜியோட மடத்துலெல்லாம் இது இருக்கும்போதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த ஆங்கில அரசாங்கம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தேன். வேலூர் மட்டுக்காகவும் சரி, நிவேதிதை இங்கே தொடர்பு இருக்கிறது.
அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாமிஜி காலம் ஆயிட்டார். அதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வேலூர் மட்டுக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. நிவேதிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ கொஞ்ச நாள் இந்த வேலூர் மட்டோட டைரக்ட் அசோசியேஷனில் இல்லைங்கிற மாதிரி நீ காட்டு. இவங்க எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவளை டைரெக்டாக ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் அவ்வளோ பிரிட்டிஷ் பீப்புள் மாதிரி தான் இருக்கா. இதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ட்ஃபுல்லாக அவங்க இது பண்ணி ரொம்ப இது இல்லாமல் வேலூர் மட்டத்தோட டைரக்ட் லிங்க் இல்லாமல் அவங்களோட ஸ்கூலு அவருடைய ஏற்பாடு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மா அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாட்டும் வந்துட்டு இருந்தார். இனிஷியல் டேஸ் 1902 இது நடக்குது. அப்புறம் நிவேதித்துக்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. பாரதியார் போயிருக்காரு. ஃபுல்லாக பாரதியார் இன்ஸ்பிரேஷனை நிவேதித்து தான். அவருடைய புஸ்தகத்துலேயும் எல்லா புஸ்தகத்துலேயும் அது நிவேதித்துக்கு தான் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு எழுதுகிறார். குருதேவி நிவேதித்துக்கு தான் என்னுடைய புஸ்தகங்கள்னு பாரதியார் சுப்பிரமணிய பாரதி சொல்கிறார். அது மாதிரி ரவீந்திரநாத் டாகூர் போகிறாரு, அரவிந்த் போகிறாரு, அரவிந்தோட ஒய்ஃபு போவாங்க. இவங்க எல்லாம் போய் அம்மாக்கிட்ட போவாங்க, நிவேதித்துக்கிட்ட போய் அந்த இன்ஸ்பிரேஷன். அந்த காலத்தில் அந்த பெங்காலில் இருக்கிற எல்லா விடுதலை போராட்ட வீரர்களும் அவங்கள போய் பார்க்குறது உண்டு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணி கடைசியாக டார்ஜிலிங்கில் போய் அவளுக்கு உடம்பு முடியாமல் 1911 நிவேதித காலமாயிடுறாங்க. அம்மா அதுக்கப்புறமாவும் 9 வருஷம் அம்மா உயிரோடு இருப்பாங்க. 1920 வரைக்கும் அம்மா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் அம்மா அந்த நிவேதிதியை அந்த பிறந்த நாளோ இதை நினைவு நாள் வரும்போது அவளை நினச்சி அம்மா ரொம்ப அழுவாங்க. எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணு இந்த பாரதத்துக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா அதை நினச்சாடும். அதனால் அந்த புடவையை அம்மா கடைசி வரைக்கும் அது தூக்கி போடவே இல்லை. அம்மா கிட்ட காட்டும்போது அது 10 வருஷத்துக்கு புடவை பழைய புடவை கிழிஞ்சது, அதுக்கப்புறமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அம்மாவுடைய அன்பை நிவேதிதை பெற்றது ரொம்ப ஒரு அபூர்வமான இருக்குது. இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் இவர் பார்த்து இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறார். இந்த ரம்மை மரம் இவருடைய பார்ட்டுக்கு அம்மாவுக்கு எவ்வளோ சேவை பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், இந்த பெரியோர்கள் நம்ம நல்லதுக்காக எதை சொல்கிறாங்களோ அதை நம்ம எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு, நமக்கு நல்லது. அது எந்த அளவுக்கு அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை உதாசீனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறத இவங்க வாழ்க்கை முறையில் தெரியுது. நம்ம நார்மலாக சொசைட்டியில் நம்ம பார்க்குற குடும்பத்தில் எவ்வளோ விஷயங்கள் பெரியவர்களே தான் இந்த மாதிரி பண்ணலாம், இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நிறைய பேர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் எல்லா இடத்துலையும் பாதிப்பு. ஒரு கெட்ட பழக்கம் வேண்டான்னா பிள்ளைங்க அது ஏன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த கேட்குற அளவுக்கு அந்த பொறுமையோ அந்த இதுவும் நிதானம் எல்லாமே அது போயிட்டுருக்கு. இதுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்திலேயே பெரிய ஒரு இப்போல்லாம் சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் இது நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. பார்க்கும்போது அந்த பெரியோர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா இது எல்லாமே சரியாகும். அது ஒன்று தான் இது. கோயில்களிலும் நல்லா கூட்டம் இருக்குது, அன்டவுட்டட்லி நிறைய கூட்டம். பூஜைனாலும் ஆயிரக்கணக்கான போகிறாங்க. அதே சமயம் நம்முடைய பாரம்பரிய கல்ச்சர் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுக்கு வேணும், நம்ம பண்ணணும். டெய்லி வீட்டில் சமைச்சு கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அது பிரசாதமாக சாப்பிட்டு பெரியவர்களுக்கு சாப்பிட்டு நோய் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுத்து இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் இருந்தது. குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுக்கணும்னு இப்படியெல்லாம் இருந்தது, ட்ரெடிஷன் இருந்தது. இப்போல்லாம் நிறைய இடத்துல பார்த்தா இந்த ஃபுட் டெலிவரி தான் ஒரே டிராஃபிக்காக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதே இல்லைங்கிறாங்க, எப்போவோ சமைக்கிறாங்க போல இருக்குது. அதிசயம் என்னென்னா ரீசெண்டாக பார்க்கும்போது டீ எல்லாம் கடையிலேருந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணுறாங்களாமா. எனக்கு கேட்டு வருத்தமாக இருக்குது. அப்போ வீட்டில் என்ன தான் பண்ணுறாங்க? இது தப்பு தானே. இது நம்ம இப்படி பண்ணால் இதுக்கான ஒரு பலனை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். நமக்குன்னு கடவுள் எல்லாமே கொடுத்துருக்குறாரு, ஆரோக்கியம் கொடுக்குறோம். நல்ல உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு நம்ம சமைச்சு போடணும், சமைச்சு அந்த பிரசாதம் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் இல்லைன்னா இதனுடைய தாக்கம் வேறு விதமாக நம்ம வரக்கூடாது.
ஆகவே அம்மாவுடைய வாழ்க்கை வந்து நம்முடைய இந்த பாரம்பரியத்துக்கும் ஒரு உதாரணம், இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு அது ஒரு உதாரணமாக, ரெண்டுமே ஒரு பிரிட்ஜாக தான் அம்மாவுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அம்மா ஒருபோதும் புதிய விஷயத்தை வேண்டான்னு சொல்லலை. அந்த காலத்தில் அடுப்பில் தான் எல்லாம் சமையல் பண்ணாங்க. அதனால் அடுப்பில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. இப்போ கேஸ் வந்திருக்கு, குக்கர் வந்திருக்கு, எலக்ட்ரிக் எவ்வளோ வந்திருக்கு, அதெல்லாம் அம்மா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் சமையலை வீட்டில் பண்ணணுங்கிறத அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் பண்ணலைன்னா எல்லாம் 2 பேர் வேலை பண்ணுறோம், டைம் இல்லைன்னெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு டைம் இல்லைன்னா நாளைக்கு கடவுளை வந்து எனக்கும் டைம் இல்லைன்னு சொல்லிவிடுவார். அவ்வளோ அந்த ஒரு லெவலுக்கு நம்ம ஆளாக்கி, அப்புறமா பணம் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உடம்பு கெட்டு போகும், உறவு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். அதுக்கப்புறம் எதுவுமே ரிப்பேர் பண்ண முடியாமல் ஆகிடுது. ஸோ அந்த சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சான்றோர்களை பற்றி படிக்கிறது, சிந்தனை பண்ணுறது, நல்லோர்கள் இணக்கம் எல்லாம் நம்ம வேணுங்கிறத அம்மா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய குறிப்பிலிருந்து நமக்கு பல விஷயங்களை அம்மா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தெய்வ திருமூருடைய அருள் நமக்கு எப்போதுமே இருந்து நம்மளை நல்ல வழியில் வழிகாட்ட திருமூவர்கிட்ட மீண்டும் வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.